ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் சாப்டர் 1 சின்டெக்ஸ் அண்ட் செமாண்டிக்ஸ் யூனிட்டில் ரீசன்ஸ் ஃபார் ஸ்டடியிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ஸ்டடியிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்? இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி டு எக்ஸ்ப்ரெஸ் ஐடியாஸ். இது என்ன பண்ணுதுன்னா, பீப்புள் நம்ம ஒரு பர்சனுக்கு என்னென்னா ஒரு லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நேச்சுரல் லாங்குவேஜில் பேசினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமர்ஸ்க்கும் அவங்க எழுதுகிற ப்ரோக்ராமிங் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எழுதுவாங்க. அப்படி கோட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் கான்செப்டெல்லாம் புரிஞ்சு தானே அவங்க எழுதுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நம்ம ஸ்டடி பண்ணுறதோட ரீசன் என்னென்னா, நம்ம ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அது உதவியாகும். நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இம்ப்ரூவ்ட் பேக்ரவுண்ட் ஃபார் சூஸிங் அப்ரோப்ரியேட் லாங்குவேஜஸ். இம்ப்ரூவ்ட் பேக்ரவுண்ட் என்ன நடக்குதுன்னா, மெனி ப்ரோக்ராமர்ஸ் when given a choice of languages for a new project, சில பேர் என்னென்னா ஸ்டிக் டு த லாங்குவேஜ். அந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த லாங்குவேஜ்லேயே இருப்பாங்க. அவங்க அதில் ஃபெமிலியராக இருக்கிற லாங்குவேஜ்லேயே. ஈவன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த லாங்குவேஜ் சூட்டபிளாக இருக்காது, இருந்தாலுமே அவங்க அந்த ஒரு லாங்குவேஜ்லேயே இருப்பாங்க. ஸோ நம்ம வேரியஸ் லாங்குவேஜஸில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நமக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராப்ளத்துக்கு எது சூஸ் ஆகுமோ அந்த லாங்குவேஜுக்கு நம்மளால் ஸ்விட்ச் ஆக முடியும். ஸோ சூஸிங் அப்ராப்ரியேட் லாங்குவேஜுங்கிறது இம்ப்ரூவ்ட் பேக்ரவுண்ட் இதை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம ஸ்டிக் ஆகி இருக்கணும். நெக்ஸ்ட்டு, இன்க்ரீஸ்ட் எபிலிட்டி டு லேர்ன் நியூ லாங்குவேஜஸ். இன்க்ரீஸ்ட் எபிலிட்டினா என்ன? லேர்னிங்கிறது ஒரு கண்டினியூஸான ஒரு விஷயமா இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நம்ம லேர்னிங் பண்ணுறோம். ஸோ ஒரு புது லாங்குவேஜஸை லேர்ன் பண்ணுறனால நம்மளோட எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் கான்செப்ட்ஸ், நமக்கு புது லாங்குவேஜ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமையே நம்மளோட எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுதான் இதில் கொடுத்துருக்கு. ஒன்ஸ் நம்ம கோர் கான்செப்ட்ஸ் எல்லாம் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு என்னென்னா ஈஸியாக இருக்கும் புது லாங்குவேஜஸை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஒரு லாங்குவேஜில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட மற்ற லாங்குவேஜில் இருக்க கான்செப்டை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பேசிக் கான்செப்ட் நமக்கு எதிரையாவது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தானே நம்மளால் நியூ லாங்குவேஜஸில் இருக்க பேசிக் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட் இன்க்ரீஸ்ட் எபிலிட்டி டு லேர்ன் நியூ லாங்குவேஜஸ். சரி, ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் காணாமல் சொல்லுவோமா? இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி டு எக்ஸ்ப்ரெஸ் ஐடியாஸ், இம்ப்ரூவ்ட் பேக்ரவுண்ட் ஃபார் சூஸிங் அப்ராப்ரியேட் லாங்குவேஜஸ், இன்க்ரீஸ்ட் எபிலிட்டி டு லேர்ன் நியூ லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட்டு, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு லாங்குவேஜ் நமக்கு சரியாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை இம்ப்ளிமெண்ட் எப்படி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த லாங்குவேஜை சரியாக. எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அந்த லாங்குவேஜை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ், அது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட், பெட்டர் ஃபஸ்ட்லேன்னு சொல்லுவோம், இன்க்ரீஸ்ட் கெப்பாசிட்டி டு எக்ஸ்ப்ரெஸ் ஐடியாஸ், இம்ப்ரூவ்ட் பேக்ரவுண்ட் ஃபார் சூஸிங் அப்ராப்ரியேட் இன் லாங்குவேஜஸ், இன்க்ரீஸ்ட் எபிலிட்டி டு லேர்ன் நியூ லாங்குவேஜஸ், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இப்போது பெட்டர் யூஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் தட் ஆர் ஆல்ரெடி நோன். இந்த பாயிண்ட் ரொம்பவே ஈஸியான ஒரு ரீசன் தான். ஏன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கான ரொம்ப ஈஸியான ரீசன் பெட்டர் யூஸ் ஆஃப் நோன் லாங்குவேஜஸ். நம்ம ப்ரோக்ராமிங் கான்செப்டை சரியாக படித்து வச்சுருந்தோன்னா ப்ரோக்ராமர்ஸால் அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் இருக்க ஃபியூச்சர்ஸையும் அவங்களால டிஸ்கவர் பண்ண முடியும். ஸோ தெரிஞ்ச லாங்குவேஜஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுன்னாலே அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தெளிவாக தெரிய வேண்டியது இருக்குது. தெரிஞ்ச லாங்குவேஜ்னாலும் நம்ம சில நேரம் நம்ம ப்ரோக்ராமிங் கான்செப்ட் எல்லாத்துலேயும் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம்ல. ஸோ இதனால் நம்மளாலே ஒரு கோட் நல்ல நாலேஜோடு எழுத முடியுது. எப்படி ஒரு கோடை நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸை வச்சு எப்படி நம்ம ஒரு கோடு உருவாக்குறோம், நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் நமக்கு வேணும். ஸோ ஓவரால் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட், ஓவரால் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங். தெர் இஸ் அ குளோபல் வியூ ஆஃப் கம்ப்யூட்டிங். இது என்னென்னா, நமக்கு ஒரு குளோபல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு லாங்குவேஜை நம்ம படிக்க போகிறோன்னா இது எப்படி இந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும் போதுமா நம்மளோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு? சம்டைம்ஸ் ஒரு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸில்
இப்போ ஆல்காட் 60 நான் யூஸ் பண்ணுறேன்னா அதில் அந்த ஃபியூச்சர் இல்லைன்னா அதை நான் ஃபாட்ரான் யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவெல்லாம் பேஸ் பண்ணி எந்த லாங்குவேஜுக்கு நம்ம அடாப்ட் ஆகணுங்கிறத பார்க்குறோம். ஸோ ஓவரால் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங். இப்போது நம்ம எக்ஸாமுக்கு இதை எழுதணுன்னா இந்த சைட் கட்டிங்கை மட்டும் நம்ம எழுதினாலும் போதும். இதுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு ஏதாவது எழுதிக்கிட்டே நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது எழுதிக்கலாம். ஸோ இதை காணாமல் நம்ம ஒரு வாட்டி மெமரைஸ் பண்ணிவிட்டு சொல்லி பார்க்கணும் இந்த சைட் கட்டிங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம இதை சொல்லி பார்ப்போமா? என்னெல்லாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஐ 3 ஐ இருக்குது, 2 பி இருக்குது, 1 ஓ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஐ என்னென்னா இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி டு எக்ஸ்ப்ரெஸ் ஐடியாஸ். செகண்ட் ஐ என்னென்னா இம்ப்ரூவ்டு பேக்ரவுண்ட் ஃபார் சூஸிங் அப்ராப்ரியேட் லாங்குவேஜஸ், இன்க்ரீஸ்ட் எபிலிட்டி டு லேர்ன் நியூ லாங்குவேஜஸ். ஃபோர்த்துனா பி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், பெட்டர் யூஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் தட் ஆர் ஆல்ரெடி நோ, ஓவரால் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங். சரி, இப்போ நான் இது ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொல்லுவோமா? increased capacity to express ideas, improved background for choosing, increased capacity to express ideas, improved background for choosing appropriate languages, increased ability to learn new languages, better understanding the significance of implementation, better use of languages that are already known, overall advancement of computing. இது நமக்கு இன்னும் மெமரி ஆகலை, எனக்கு ஆகலை. ஸோ திரும்ப சொல்லுவோம். திரும்ப சொல்லுவோமா? increased capacity to express ideas, increased ஓகேவா? increased capacity to express ideas, improved ability, improved background for choosing new languages, increased ability for learning new languages, to learn new languages, better understanding the significance of implementation, better use of languages that is already known, overall computation, advancement of computation. ஓகே, இது கொஞ்சம் இப்போ வந்திருக்கு, இன்னும் வரணும். ஸோ இன்னும் ஒரு வாட்டி நம்ம சொல்கிறனால நம்மளால் இதை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்லேருந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லாங்குவேஜஸ் தட் ஆர் ஆல்ரெடி நோன், இன்க்ரீஸ்டு டு திரும்பவும் இருக்கா, இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி டு லேர்ன். ஓகே, இப்போ நான் இந்த நோட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு இந்த லெசன் ஃபுல்லாகவே நானே எடுக்கலான் இருக்கேன். ஸோ எல்லாருமே இதை நல்லா பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த எக்ஸாமுக்கு பிபிஎல் எக்ஸாம் வருது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து வீடியோஸையும் நான் இதில் போடுறேன். சரி, இன்னும் ஒரு வாட்டி சொல்லி பார்ப்போமா? சொல்லுவோம். ஃபஸ்ட் என்னென்னா, எனக்கு இது புரியுற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி டு எக்ஸ்ப்ரெஸ் ஐடியாஸ், இன்க்ரீஸ்டு கெப்பாசிட்டி டு எக்ஸ்ப்ரெஸ் இம்ப்ரூவ்டு பேக்ரவுண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்ட் சூஸிங் அப்ராப்ரியேட் லாங்குவேஜஸ், இன்க்ரீஸ்ட் எபிலிட்டி டு லேர்ன் நியூ லாங்குவேஜஸ், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் the significance of implementation, better use of languages that are already known, அப்புறம் ஓவரால் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஃபஸ்ட்லேருந்து இன்க்ரீஸ்ட் எபிலிட்டி டு லேர்ன் நியூ லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, இல்லை இன்க்ரீஸ்ட் கெப்பாசிட்டி டு எக்ஸ்ப்ரெஸ் ஐடியாஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா இம்ப்ரூவ்ட் பேக்ரவுண்ட் ஃபார் சூஸிங் அப்ராப்ரியேட் லாங்குவேஜஸ், increased capacity to express ideas, increased capacity to express ideas, increased improved ability to improved background for choosing appropriate languages, increased ability to learn new languages, increased capacity to எக்ஸ்ப்ரெஸ் ஐடியாஸ். கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு உள்ளது ஐடியாஸ் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நமக்கு லாங்குவேஜ் தேவை. நெக்ஸ்ட் உள்ளது என்னென்னா நம்ம பேக்ரவுண்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்ராப்ரியேட் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணால் அந்த பேக்ரவுண்ட் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட கோடிங் பேக்ரவுண்ட் இம்ப்ரூவ் ஆகிடும். தேர்ட் ஒன்னா இம்ப்ரூவ்ட் எபிலிட்டி ஃபோர்த் ஒன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நோன் லாங்குவேஜஸ், அடுத்தது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். தேர்ட் ஓகே, நான் காணாமல் இது ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நான் இதை திரும்ப கரெக்டாக சொல்லிடுவேன், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சொல்ல வாட்டி ட்ரை பண்ணுவோமா? போதும், வீடியோ ஆல்ரெடி 9 minutes ஆகிடுச்சு.